ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகா டைரக்ஷன்ல சிவா, பிரியா ஆனந்த், சந்தானம் நடிப்புல போன வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற வணக்கம் சென்னை. போட்டோகிராஃபி சம்பந்தமா லண்டன்ல இருந்து சென்னை வரும் பிரியா ஆனந்தும், வேலைக்காக ஊர்ல இருந்து சென்னை வரும் சிவாவும் புரோக்கர் சந்தானத்தோட ஃப்ராடு தனத்தால ஒரே அபார்ட்மெண்ட்டை ஷேர் செஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அங்க அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் அப்படின்னு ஓரளவு சுவாரஸ்யமா போற கதை இன்டர்வலுக்கு அப்புறமா ஒன் சைட் லவ், டபுள் சைட் லவ், ட்ரையாங்கிள் லவ்னு ஒவ்வொரு ட்ராக்கா மாறி கடைசியா இந்த மாதிரி படங்கள் வழக்கமா எப்படி முடியுமோ அப்படியே முடியுது. காதலிக்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, கழுத்துல தொங்குற தாலியோட மஞ்ச காயறதுக்குள்ள டிவோர்ஸ்னு வந்துட வேண்டியது. இந்த ராம்காம் அப்படிங்கிற ரொமான்டிக் காமெடி ஜானர் ஹாலிவுட்லயும் பாலிவுட்லயும் ரொம்ப பாப்புலர். வருஷத்துக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 20 படமாவது எடுத்துடுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இந்த ஜானர் படங்கள் இன்னும் அந்த அளவுக்கு எடுக்க ஆரம்பிக்கல. அந்த வகையில இந்த வணக்கம் சென்னை படம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம கடைசியா 4-5 வருஷத்துல பார்த்த ஒரு 20-30 ரொமான்டிக் காமெடி படங்கள்ல இருந்து வேற வேற சீன்களை எடுத்து ஒன்னா சேர்த்து இவங்க ஒரு முழு நீள படமா கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா கேரக்டருமே, எல்லா சீனுமே, எல்லா டயலாக்ஸுமே ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கு. எதுக்கு இந்தியா வந்தேன்னு தெரியுமா? தெரியும், என் உயிரை வாங்க தானே. ஆமா, நீ எந்த ஊருமா? லண்டன். ஏப்பா, நீ ஏதோ தேனி பக்கத்துல கிராமம்னு சொன்னல. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் மியூசிக் டைரக்டர் அனிருத். படத்துல சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே ரொம்ப சூப்பர். பிரியா ஆனந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, பார்க்கவும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய மைனஸ் ஹீரோ மெர்ச்சி சிவா. ரொமான்ஸும் வரல, டான்ஸும் வரல, எக்ஸ்பிரஷன்ஸும் வரல, ஆளும் இட்லி குண்டா மாதிரி இருக்காரு. ஒரு ஹீரோக்கான எந்த தகுதியும் உழைப்பும் இல்லாத ஒரு நடிகர் இவர். சந்தானம் படத்துல இருக்கிறாரு, ஆனா அவர் வர ஒரு சீன்ல கூட நமக்கு சிரிப்பு வரலங்கிறது ஆச்சரியம். படத்துல நாசர், ஊர்வசி, மனோபாலா, ஆர்த்தி மாதிரியான நல்ல நடிகர்கள் அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க ரோல் எல்லாம் படத்துக்கு சுத்தமா தேவையே இல்லை. முக்கியமா இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய குறை டயலாக்ஸ். நிறைய சீன்கள்ல நமக்கு கொட்டாவி வர்றதுக்கு காரணம் ரொம்ப பிளாட்டான டயலாக்ஸ் தான். மற்றபடி டெக்னிக்கலா படம் நல்லாவே இருக்கு. ஒரு ரொமான்டிக் படத்துக்கு ரொம்ப அவசியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, வசூல் ராஜா படத்துல கமல் சொல்லுவாரே ஃபீலிங்ஸ், அதுதான். அந்த ஃபீலிங்ஸ் இந்த படத்துல ரொம்ப குறைச்சலாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கிறதால நிறைய நேரங்கள்ல படம் பார்க்குற நமக்கு பயங்கர கடியா இருக்கு. தன்னோட முதல் படமா ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிற கிருத்திகா உதயநிதி திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் நீங்க என்னோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா என் ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீவன் ஸ்டீல்ஜன்.